ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பெப்பர் ஆம்லேட் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் யாருக்காவது சளி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெப்பர் போட்டு செஞ்சு கொடுங்க. வாய்க்கு ரொம்ப ருசியாகவும் சளி நல்லா கண்ட்ரோலாகவும் இருக்கும். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, மிளகாய் காரத்துக்கு ஒரு 2 மிளகாயை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறதுனால நமக்கு தனியாக எடுத்து வைக்க தேவையில்லைங்க. அப்படியே ஆம்லேட்டோட சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஆம்லேட் ஊற்றி எடுத்துக்கலாம். பார்க்க சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஆம்லேட் நல்லா பெருசாகவே தெரியும். நல்லா வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்து எதுவும் சாப்பிடாம இருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த பெப்பர் ஆம்லெட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மேலே எண்ணெய் விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அப்படி இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெப்பர் ஆம்லெட் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.